ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு தான். இது வந்து வேலூர்லேருந்து ஒரு 128 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கெல்லாம் லீவ் டைமில் வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம். இது வந்து ஒரு டேம் தான். தண்ணி வந்து கீழே வந்து ஓடிட்டுருக்கோம். ஸோ கீழே பிரிட்ஜ் கீழே வந்து தண்ணி இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் வந்து பசங்களாக குளிப்பாங்க. ஆனால் சில சைடில் வந்து தண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். இப்போ அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள வந்து விளையாட வைக்கலாம் முடியாது. ஜஸ்ட் நம்ம பார்க்லலாம் விளையாட வச்சுட்டு ஒரு வியூ மாதிரி காமிச்சிட்டு போகலாம். நல்லா கார்டனிங் நல்லாயிருக்கும். நக்ஷாக்கு வந்து பயங்கர ஹாப்பி. எப்போவுமே வந்து ஒன்று அவருக்கு ஆஃபீஸ் வேலை இருக்கும், இல்லை இவளுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ எங்கேயுமே போகவே முடியாது. சாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் லோட்டஸ் செடி, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் இங்கெல்லாம் ஃபேமிலியோடு வராங்க. பசங்க எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா பார்க்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னு தெரியல, எனக்கு அவங்க அப்பா மேலே பயங்கர லவ்ஸ். ஒரே முத்தை கொடுத்துட்டே இருக்காங்க மேடமு. சரி, வெயில் வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, மேலே டேம் கிட்டே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டு. அந்த கல் மாதிரி அதுக்குள்ளே போய் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே போனீங்கன்னா ஃபுல்லோ தண்ணி ஒரு வியூ பார்க்கலாம் நம்ம. ஆனால் அந்த படி ஏறி போய் இந்த தண்ணியை பார்க்க தான் வந்தோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, கொஞ்ச நேரம் சில்லுன்னு காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டோம். அப்புறம் கீழே வந்தோடனே மேடமுக்கு பார்க் போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு போட் ஹவுஸ் கூட இருக்குது. அங்கே வந்து போட்டிங்கெல்லாம் போகலாம். இங்கே வந்து போட்லாம் இருந்துச்சு. பட் மேபி அது அந்த சைடு கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து இன்னொரு நாள் போகலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கேருந்து கிளம்பவே ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு சாப்பிட்டு கிளம்புறதுக்குள்ளே. பார்க்குக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு ஒரே கோவம். அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் கொண்டா பார்க்கில் விளையாட வச்சுட்டு வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த செத்தவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுறது அந்த மாதிரி ஆற்றுக்கு போகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அப்படியுமே வராங்க. நிறைய பேர் வந்து சும்மா ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியுமே போகிறாங்க. பாப்பாவோட பாட் கிளாஸில் துருவன் அந்த ஸ்லைடில் விளையாட வச்சிருந்தாலும் அவன் அதையே பார்த்துட்டு இருந்தான். போகணுன்னு சைக்கிள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தான். சரி, கூட்டின்னு வந்து விளையாட வைக்கலான்னு பார்த்தா பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. விளையாடவே வைக்க முடியல. சரி, வந்துட்டோம். இங்கே வெளியில் வந்தீங்கன்னா இந்த ஆர்ச்சுக்கு வெளியில் வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. ஸ்நாக்ஸ் கடை, மாங்காய், பைனாப்பிள், கார்னு, சாப்பிட்றதுக்கு ஹோட்டலு, நான்வெஜ் கடை, குட்டிங்ஸ்க்கு டாய்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே அங்கே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ்கிரீமு இதெல்லாம் பயங்கரமாக என்னை விட்டுட்டு போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்ருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வெறும் பார்க் அது மட்டும் இல்லை, இங்கே வந்து டியர்லாம் இருக்குது. டியர் மான்லாம் இருக்கும். நிறைய மான் இருந்துச்சு. ஒரே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டா பாப்பா, பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்லிங் மாதிரி நடக்கிற இடம் போல். சும்மா ஃபேஷன் ஷோ மாதிரி நாங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ஸ்டாண்ட் வேறு கொஞ்சம் அங்கே ஓட்டையாக இருக்குது. எங்கே விழுதுருவோன்னு பயம். சரி, சும்மா குட்டீஸை கொண்டு போயிட்டு வரலாமே போனோம். அது கீழே தண்ணி பார்த்திங்கன்னா தவறி விழுந்துட்டு அதுக்குள்ளே அவ்வளோ அழுக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லன்ச் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 3 4 o'clock ஆகிடுச்சு. அப்போது ஐஸ்கிரீம் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு மேடமும் அப்படியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கான vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.